ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களோடு நன்றிகளோடு உங்கள் காயத்ரி. கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்துக்கொண்டு உதட்டில் புன்னகையை சுமந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, மனதிற்குள் போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு முகத்தளவில் புன்னகையோடு இருக்கும் என் பிள்ளையே, நீ கண்ணீர் சிந்திய என்னுடைய பாதங்கள் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது. உன் கண்ணீரை ஈரத்தை நான் உணர்ந்து கொண்டேன். இதோ இப்பொழுது மனதால் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு பேச வந்திருக்கிறேன். இதை காதால் கேட்காதே, உன் மனதால் கேள் கண்மணி. சாயிநாதரே, வாழ்க்கையில் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று வேதனையோடு இருக்கிறாய். அனைத்தையும் இழந்தவர்கள், வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்து கொண்டிருப்பவர்கள் வேதனைப்படுவதற்கு அவசியம்தான் என்ன? ஏன் என்று உனக்கு புரிகிறதா? நீ இழக்க வேண்டும் என்று உன்னிடம் எதுவுமே இல்லைதானே? பின் வருத்தப்படுவதோ கவலைப்படுவதோ எதற்கு என்றுதான் உன் சாயி தேவா கேட்கிறேன். ஏதாவது ஒன்று இழந்தால் மற்றொன்றை பெறலாம் என்பது வாழ்க்கையின் நியதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையுமே இழந்துவிட்டாய் என்னும் பட்சத்தில் நீ பெறுவதற்கான வாய்ப்பு வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். இதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய் பிள்ளையே? ஆம் பிள்ளையே, நீ இழக்கும் காலங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ பெறத்தான் போகிறாய். பெறுவதற்காகவே உன் வாழ்நாளில் இது நாள் வரை அனைத்தையும் இழந்திருக்கிறாய் என்பதை மனதாக ஏற்றுக்கொள். இனி நீ பெரும் காலம் மட்டுமே உன்னை நோக்கி வரப்போகிறது. என்னை தொட்டுவிட்டு இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே உனக்கான நல்ல வாய்ப்பு உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைந்தே தீருவான். மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. நான் தவறு செய்துவிட்டேன், இனி என் தவறை நான் எப்படி திருத்திக் கொள்வது என்றெல்லாம் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. மனிதனாக பிறக்கப்பட்டவன் தவறு செய்வது என்பது இயற்கைதான். நீயும் அதைதான் செய்திருக்கிறாய். ஆனால் அந்த தவறை நான் தவறு செய்தேன் என்று எப்பொழுது நீ உணர்ந்தாயோ அந்த நிமிடத்திலேயே இறைவன் உன்னை முழுவதுமாக ஆசிர்வதித்து விட்டான் என்றுதான் அர்த்தம். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில், மாயையான விளையாட்டில் என்னுடைய அன்பர்கள், என்னுடைய பிள்ளைகள் தவறு இழைக்கக்கூடும் என்பதும் எனக்கு தெளிவாகவே புரியும். தவறு செய்தாலும் நான் உன் அருகிலேயே இருந்து அந்த தவறிலிருந்து எப்படி உன்னை காக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருப்பேன். நீ தவறான வழியில் சென்றால் கூட உன்னை திருப்பிவிட என்னால் ஆன முயற்சிகளை நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். ஏதாவது தவறு செய்துவிட்டு ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நானே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது வேறு யாராவது மூலமாகவோ என் பிள்ளைகளை அந்த தவறிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். நான் என்றுமே எப்பொழுதுமே என் பிள்ளைகளை கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் என் பிள்ளை மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே எதற்குமே பயப்படாதே. நீ செய்தது தவறே இல்லை பிள்ளையே. நீ அதை தவறாக நினைத்தாலும் கூட நான் என் பிள்ளைக்காக அதை மன்னிக்க மாட்டேனா? தவறு செய்து திருந்திவிட்டால் உத்தமனாகி விடுகிறாய். எனவே நீ பயப்படுவதற்கு எதுவுமே இங்கு இல்லை. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. அனைத்தும் ஒரு நாள் மாறும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு.
உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன்னை நான் அதிகமாக சோதிப்பேனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத குழப்பமோ வருத்தமோ வேண்டவே வேண்டாம். உனது மனம் வருந்தினாலே போதும். உன் மனதிற்கு வருத்தத்தை உண்டு பண்ணியவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் என்னதான் செய்ய முடியும் என் பிள்ளையே? கலங்காதே. நீ நடக்காது என்று நினைத்த காரியத்தையும் நான் மிக சுலபமாக நடத்தி முடிப்பேன். எப்பொழுது சாயிநாதரே எனது துயரங்கள் தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் பொழுதும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கத்தான் போகிறது. ஆம் பிள்ளையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே என்னுடைய உருவம் உன் பின்னால் நிழலாக எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருக்கும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே நடப்பது, எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. எது வந்தாலும் சகித்து கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். மாறிதான் தீர வேண்டும். காலம் அந்த மாற்றத்தை கொடுக்கும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நின்று கொண்டே இருப்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனப்போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்தும் வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாயல்லவா? ஓடிக்கொண்டும் இருந்தாயல்லவா? கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு நான் இழுத்து வந்திருக்கிறேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமே கிடையாது. ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். இதை முதலில் நினைவில் வைத்துக்கொள். மறவாமல் நினைவில் வைத்துக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து கொண்டுதான் வருகின்றனர். ஆனால் நீயோ அத்தனையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டும் இருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான்தான். உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே என்னுடைய பொறுப்பு. இந்த தகப்பனின் கடமையும் கூட. இந்த தகப்பனின் கடமையை நான் எப்பொழுதும் மீளவே மாட்டேன். நான் இருக்கிறேன். என் உருவம் உன் பின்னால் நிழலாக துணையாக வந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. உனது கர்ம வினைகளை நான் தீர்த்து வைப்பேன். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இப்பொழுது என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த காலங்களுக்கு தான் காதுகளே கிடையாது போலிருக்கிறதே. கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் அதன் முன் நாம் வைத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அந்த காலம் அது நினைத்ததையே நிறைவேற்றிவிட்டு போகிறதே. ஏன் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறது? நமக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது?
நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழவே நிகழாதா என்று வருத்தப்படும் என் பிள்ளையே, இறைவன் சிலவற்றை தாமதமாக தந்தாலும் மிக தரமானதாக தருவார் என்ற நம்பிக்கை உன் மனதில் முதலில் வைத்துவிடு. சோர்ந்து போகாதே, நல்ல வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் வெற்றியடைவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் உன் கண்முன்னே தெரிகிறது. ஷீரடி கோபுரத்தை பார்த்துவிட்டு உன் நாளை துவங்கி இருக்கிறாயல்லவா? இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா பாதையும் உனக்கான வெற்றி பாதையாகவே இருக்கும். காலம் என்றுமே உனக்காக நின்று கொண்டே இருக்காது. நீதான் காலத்திற்கு தகுந்த மாதிரி உனக்குள் மாற்றத்தை வெளிக்கொணர வேண்டும். வெற்றி வந்துவிட்டால் அந்த வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி வந்துவிட்டால் அந்த தோல்வி முடிவும் அல்ல என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து துணிவோடு போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கான வெற்றி நம்மை தேடி வரும் வரை போராடிக்கொண்டே இருக்கலாம், ஓடிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக வெற்றி இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நம்மை தேடி வந்துதானே ஆக வேண்டும். ஒரு வெற்றியின் அளவு என்பது அதன் உயரத்தை பார்த்து அளவிடப்படுவது அல்ல, எவ்வளவு தடைகளை தாண்டி வெற்றி பெறுகிறாய் என்பதில் இருக்கிறது உனக்கான வெற்றி. வெற்றியின் உண்மையான அளவீடு என்பது நீ தோல்வியிலிருந்து எத்தனை முறை மீண்டு வருகிறாய் என்பதை பொறுத்து இருக்கிறது உன்னுடைய வெற்றி. உன்னை இழிவான பேசியவர்கள், கேவலமாக பேசியவர்களுக்கு முன்னால் உன்னை ஜெயிக்க வாழ வைப்பேன் உன் சாயிநாதா என்பதை நம்பிக்கையோடு நம்பி என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிடு. எனது உருவம் உன் பின்னால் நிழலாக எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு சகித்து கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பம் மட்டும் உன்னிடம் நிலையாக இருந்துவிடப் போகிறதா என்ன? எல்லாம் ஒரு நாள் மாறும். மாற்றங்கள் நிச்சயமாக மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தீர்க்கமாக செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. உனக்கு ஏன் மனக்கவலை? உனக்கு வரும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடந்து போய்கொண்டுதான் இருக்கும். அந்த வானத்தில் இருக்கும் மேகம் போல உன்னுடைய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையையும் உன் மனதிலேயே போட்டு அழுத்தி அழுத்தி சுமக்காமல், அனைத்தையும் உன் மனதில் போட்டு சுமக்காமல் என்னிடம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்காக நான் அனைத்தையும் தாங்கி உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை மறந்துவிட்டு ஏன் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என்னுடைய பிள்ளையாகிய நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனையாகவும் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் விழுந்துள்ளது. என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கான நல்ல காலத்தை இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாய். நீ கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் கடந்து வந்துவிட்டாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் சாயி தேவா உனக்கு கொடுக்கப் போகிறேன் மிக ஆனந்தமாக. உனக்கான நல்ல செய்தியை, உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே மனம் தளராமல் இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் உன்னை பற்றி எதுவாக பேசினாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. எது நடந்தாலும் மற்றவர்களிடம் கோபப்படாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் மாற்றித் தருகிறேன்.
உனக்கான முன்னேற்ற பாதையில், உனக்கான வெற்றி பாதையில் முதல் அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய். இனி ஒவ்வொரு அடியும், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் சிறப்பான ஓவியமாக மாற்றி நான் உனக்கு அழகான வாழ்க்கையை பரிசாகத் தரப்போகிறேன். நேர்மறையாக எண்ணங்களாக இருக்கும் என் பிள்ளைக்கு தோல்விகள் ஏன் வருகிறது தெரியுமா? உனக்கு வரும் தோல்விகளை தைரியமாக எதிர்கொண்டு நீ போராடினால் அந்த தோல்விகளில்தான் உனக்கான வெற்றியின் சூட்சமம் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் உன்னை நோக்கி தோல்விகள் வருகிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அந்த தோல்விதான் உனக்கான மந்திர சாவி என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அந்த சாவியை பயன்படுத்தி வெற்றிக்கான கதவை திறக்க உன் சாயப்பா அனைத்துமாக இருந்து உனக்கு வழிவகை செய்வேன். நீ சந்தோஷமாக புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நான் உனக்கு வழித்துணையாக. அது தவறாக ஆகும் பொழுது உன்னுடைய கர்மத்தை நீ ஏற்கிறாய். தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம், ஆனால் தப்பு செய்யும் பொழுது தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். எல்லாம் செய்துவிட்டு என்னிடம் வந்து மன்றாடுகிறாய். நான் என்ன செய்வது என்றே தெரியவில்லை சாயப்பா, நான் எப்படி வாழ்வது என்று என்னிடமே வந்து கேள்வியை கேட்கிறாய். நான் பலமுறை உன்னை எச்சரித்தும் நீ கண்டு கொள்ளாமல் உன் மனம் போன போக்கில் சென்றாய். ஆனால் இப்பொழுது குற்றத்தை வந்து என் மீது சுமத்துகிறாய். இதில் என்ன லாபம் உனக்கு? உன்னை சுற்றி 1000 சோதனைகளும் 1000 கஷ்டங்களும் இருந்தாலும் எந்த நேரத்திலும் தவறான பாதையில் தவறான எண்ணங்களை உன் மனதில் இருத்தவே கூடாது. எப்பொழுதும் நல்லவனாகவே இருக்கும் நீ சோதனை காலம் வந்துவிட்டால், மன கஷ்டமாக இருந்தால், தவறான பாதையில் தவறான எண்ணங்களை உன் மனதில் இருத்தினால் இதுவரை நல்லவர்களாக இருந்து என்ன பயன் இருக்கப் போகிறது? எந்த சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருக்க பழக வேண்டும். எப்பொழுதும் மனதை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. பிறந்தது முதல் கடைசி வரை உன் மனதிற்கு மட்டும் உண்மையாக இருக்க பழகு. மறந்தும் கூட மற்றவர்களுக்காக எதையும் செய்யாதே, தீங்கு இழைக்காதே, மற்றவர்களின் மனதை எந்த விதத்திலும் காயப்படுத்தாதே. இதை உன்னிடம் சொல்ல, உன்னை எச்சரிக்க நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் உன் அப்பா. இப்பொழுதாவது இதை முழு மனதாக கேள். உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுகிறேன் உன் சாயப்பா. உன்னுடைய பாவ சுமைகளையெல்லாம் ஏற்று நான் உன்னை வழிநடத்துவேன். ஆனால் நீ என்னை முழுவதுமாக நம்ப மறுக்கிறாய். அதனால்தான் உன் கஷ்டத்திற்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கின்றன. உன் சாயப்பாவிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் குழம்பி போயிருக்கிறாய். நீ செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான் என் குழந்தையே. கவனமாக இரு. உன் வாழ்க்கையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காட்டும் சக்தி எனக்கு இருக்கிறது. எந்த நொடி வேணாலும் மாற்றுவேன், அனைத்தையும் எல்லாத்தையும். எனவே என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிடு. உன்னுடைய கடமையை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் உனக்காகவே. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? மலை போல் வந்த கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் விலகிவிடும். இனி உன் வாழ்க்கையில் நீ சுபிக்ஷமாகவே வாழ்வாய். உன் வேதனையை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிரித்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய சிரிப்பு மறந்தும் கூட மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படி சிரித்து விடாதே. அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன்னை ஏளனமாக பேசினவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், உன்னை பார்த்து கேலி செய்தவர்கள் கீழே விழும் தருவாயிலும் கூட அவர்களை கைப்பிடித்து மேலே தூக்கிவிடும் நல்ல எண்ணத்தை உன் மனதில் வளர்த்துக்கொள். அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய தண்டனை.
உண்மையான இறைவனின் அருள், உண்மையாக இறைவனின் ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கிறது என்றால், பரிபூர்வமான ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால், கஷ்டங்கள் நம்மிடம் வராமல் இருப்பது அல்லவே அல்ல. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் துயரங்கள் நம்மை சேர்ந்தாலும், அந்த கஷ்டத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நாம் மீண்டு வருவதே இறைவனின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதற்கான முதல் அறிகுறி. நீ வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும், ஒவ்வொரு போராட்டத்திற்கும், ஒவ்வொரு வழிகளுக்கும் நிச்சயமாக பதிலுண்டு. அதற்கான தீர்வும் உண்டு. யாராவது ஒருவர் உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னிடம் வந்து பேசினாலோ, தவறாக உன்னை பற்றி மற்றவர்களிடம் புறம் பேசினார்களோ, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன் வாழ்க்கையை கஷ்டத்திற்கு ஆளாக்கும் என்ற எண்ணத்தோடு இருந்தாலோ, நீ அமைதியாக இரு. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. அமைதியாக பொறுமையாக இரு. அவர்களுக்கு எப்படி பதில் கொடுத்தால் எப்படி அவர்களுக்கு புரியுமோ அந்த விதத்தில் நான் அவர்களுக்கு தக்க பதிலை தகுந்த சமயத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். காலத்தோடு சேர்ந்து நானும் அதற்கான சரியான வேலைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உள்ள இருளையெல்லாம் விளக்கி ஒளிமயமாக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை உனக்கு மேலும் மேலும் வழங்கவே நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை நோக்கி சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறேன். எது வந்தாலும் உன்னை தாங்கி பிடித்து உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் பாதையில் உன்னை அழைத்து செய்து நிச்சயமாக உன் இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு செய்து கொண்டே இருப்பேன். தேவையில்லாத உன் மனதில் நடக்கும் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து வேதனைப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, கவலைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை என்பதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். கண்ணீரை தேவையில்லாமல் வீணாக்காதே. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். எது தேவையோ, வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை மட்டுமே உன் சிந்தனையை மனதில் வளர்த்துக்கொள். மற்ற விஷயங்களை, உன் வாழ்க்கைக்கு எது தேவை தேவையில்லை என்பதை பிரித்து பார்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு, நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. சுபிக்ஷமாக உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். நான் சர்வ சக்தி வாய்ந்தவர், எனக்கு துணையாக சாயி இருக்கிறார் என்று மனதில் தீர்க்கமான சிந்தனையை ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு உன் பாதையில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. உன் பாதையில் எந்த தடைகள் வந்தாலும், தடங்கல்கள் வந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு வீர நடை போட்டுக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை வெற்றியடைவதற்கே. அதை விட்டுவிட்டு வேதனையாக இருப்பதால் என்ன பயன்? எத்தனை சகிப்புகள், எத்தனை தியாகங்கள், எத்தனை மன்னிப்புகள் உன் வாழ்வில்தான். ஆனாலும் கஷ்டம் குறைந்த பாடில்லை, சோதனைகளும் குறைந்த பாடில்லை, பிரச்சனைகளும் தீர்ந்த பாடில்லை. இவை அனைத்தையும் சாயப்பாவிடம் கேட்டே ஆக வேண்டும் என்று 1000 கேள்விகள் உன் மனதிற்குள் வைத்துள்ளாய். கேட்டால்தான் கிடைக்குமா? நன் சாயப்பாவிடம் கேட்டு கேட்டுத்தான் அனைத்தையும் பெற வேண்டுமா என்ற கேள்வி உன் மனதில் தினம் தினம் எழுது கொண்டுதான் இருக்கிறது. தினம் சாயப்பாவின் நாம ஸ்மரணையோடுதான் நீ உன் வாழ்வை, நீ உன் ஒவ்வொரு விடியலையும் துவங்குகிறாய். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், துயரங்கள் உன் வாழ்வை சூழ்ந்து இருந்தாலும், என்னை பூஜிப்பதற்கோ எனக்கு உணவு அளிப்பதற்கோ மறந்துவிடாமல் உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாய். இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் என்மேல் கொட்டிவிடும் என் அன்பு பிள்ளைக்கு நான் எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்து விடுவேன் என்று உன் மனத்தில் தோன்றுகிறதா? நிச்சயமாக மாட்டேன். உன் சாயப்பாவை அப்படியா நீ புரிந்து கொண்டது? கண்மணியே, கண்களை மூடிக்கொண்டு இந்த பதிவை முழுவதுமாக கேள். நம்பிக்கையோடு கேள்.
வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு செல்லாதே. நாளை உனக்கான ராஜயோகம் ஆரம்பமாகிறது. உனக்கான புது வாழ்வு பிறக்கப் போகிறது. நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கிறது என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். நம்பிக்கையையும் பக்தியையும் எப்பொழுதுமே உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள். ஒருவர் காற்றாடியை வானில் பறக்க விடும் பொழுது அந்த காற்றாடி மீது உள்ள நம்பிக்கையால் தான் அவன் பறக்க விடவில்லை, அந்த காற்றின் மீது இருக்கும் நம்பிக்கையாலும் அந்த நூலின் மீது இருக்கும் நம்பிக்கையாலும் பொறுமையான குணத்தாலும் தான் அந்த காத்தாடியை பறக்க விடுகிறான் ஒருவன். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும். நீ உன்னுடைய குறிக்கோளை, நீ உன்னுடைய நோக்கத்தை அடைய மிக மிக முக்கியமானது உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையான குணம்தான். பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் நீ அடைய வேண்டிய குறிக்கோளை தீர்க்கமான சிந்தனையோடு தைரியமான குணத்தோடு இருந்து பார். நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவாய். உன்னோடு நான் அதற்கு இருந்து உன்னை வெற்றியடைய வைப்பேன் எப்பொழுதுமே. ஏற்றிவிடப்பட்ட காற்றாடி மீண்டும் நம் கைக்கு வர வேண்டுமென்றால் நாம் சமாளிக்க வேண்டியது அந்த காற்றின் தீவிரத்தை தான். அதே போலத்தான் நம் வாழ்க்கையில் என் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது அந்த கடலில் ஏற்படும் சீற்றங்களை சமாளிக்க தெரிந்தவனே வாழ்க்கையில் வெற்றியை அடைகிறான். உன்னுடைய எண்ணமே எல்லாமுமாகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன் மனது எதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்க்கையில் உனதாகுகிறது. நீ எதை எப்பொழுது நினைத்து கொண்டே மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டே இருக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனையை மட்டுமே மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத எண்ணங்களை மனதில் அசை போட்டுக் கொள்ளாதே. மறந்தும் கூட அதை மனதில் வைத்து கொள்ளாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வருவது வரவாகவே இருக்கட்டும். போனது போனதாகவே இருக்கட்டும். நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது குழந்தையே. நாளை நடப்பதை தடுக்கவும் முடியாது உன்னால். இன்றைய பொழுதில், இந்த நொடியில், இந்த கணத்தில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். அதுதான் உனக்கு எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வாக இருக்கும். எதையுமே உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. எதையுமே உன்னால் மாற்றவும் முடியாது. இந்த நிமிடம்தான் உன்னுடைய நிமிடம், உன்னுடைய நொடி என்று தீர்க்கமாக நம்பி உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நொடியை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொண்டாலே நீ வேண்டியதை அடைவாய். நிச்சயமாக அடைவாய். நீ அதற்கு உன்னிடம் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கைதான். இதை என நம் காணிக்கையாக கொடுத்துப்பார். என்னிடம் உன்னுடைய அதீத நம்பிக்கையை வைத்துப்பார். நீ நினைத்ததை அனைத்தையும் நான் உனக்கு சுலபமாக நடத்தி காட்டுவேன். மற்றவர்களுக்கு நிகழும் பொழுது எல்லாமே வேடிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் அது உனக்கு நிகழும் பொழுது அது மிகப்பெரிய வாழ்வாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகவே உன் கண்களுக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையே, உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை என்பதை முதலில் தீர்க்கமாக புரிந்து கொள். நிராகரித்தவருக்கே என்பதை உணர்ந்து கொள். உன்னை நிராகரித்தவருக்கே உன்னுடைய அன்பு புரியாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அவரே மனம் மாறி உன்னிடம் வந்து நெருங்கும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ண துவங்கினால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் கனிவான வார்த்தைகளையாவது பேசிவிடு. எப்பொழுதும் மற்றவர்கள் மனது புண்படும்படி நடந்து கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே நடக்கும். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உன்னுடைய குறிக்கோளை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும். குறிக்கோளை மட்டுமே எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்
எந்த தடைகள் வந்தாலும், என்ன சீற்றம் வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் கூட நீ அந்த குறிக்கோளை அடைவதற்கான அனைத்து வழிகளையும் திறம்பட பார்ப்பாய். திறம்பட செய்து முடித்து உன்னுடைய குறிக்கோளை நிச்சயமாக அடைவாய். அந்த ஒரு குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தனும் என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் சரணடைகிறார்களோ அவர்களுடைய குறிக்கோளை நடத்தி வைக்க நான் முடிவெடுத்து விடுவேன். என் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். குறிக்கோளை, வெற்றியை அவர்கள் வசமாக்கவே நான் தீர்மானம் எடுத்து விடுவேன். என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னிலும் கோபப்படுகிறாய், நான் உன்னை நிர்கதியாய் விட்டு